குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், அதாவது ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு யூனிட்டில் சாப்டர் 3 நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரோட இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிற ஹார்ட் டிவைசஸ் தான் என்ன சொல்கிறோன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ப்ராசஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னால் என்ன? கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டீல்ஸ் வித் த engineering considerations involved in designing a computer, both hardware and software. ஒரு கம்ப்யூட்டர்னால் என்னென்னா போத் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் இருக்கும், சரிங்களா? அதான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். இது என்ஜினியரிங் கன்சிடரேஷன் அப்படி இன்வால்வ் பண்ணது தான் என்னது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னால் என்ஜினியரிங் கன்சிடரேஷன், அதாவது நம்ம என்ஜினியரிங் டூல்ஸை தான் பேஸ் பண்ணி வர்றதை எல்லாமே என்ன சொல்கிறோம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். பட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் என்னென்னா ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் சொல்கிறோம். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா ஹார்ட்வேர் டிவைஸு தான் என்ன சொல்கிறோன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். இட் இன்க்ளூட் இன்புட் அவுட்புட் டிவைசஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் என்னென்ன ஹார்ட்வேர்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு பார்த்தா இன்புட் அவுட்புட் டிவைசஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் இருக்குது. இப்போது இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இந்த ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி, அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் கணிப்பொறியின் அமைப்புங்கிறது என்னது ஒரு அவுட்புட் டிவைஸாக இருக்கட்டும், இன்புட் டிவைஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் ப்ராசஸிங் எது வேணும் அது எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணிக்க தான் சொல்கிறாங்க. அந்த காம்பனன்ட்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். பட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருங்கிறது என்ஜினியரிங் கன்சிடரேஷன் இன்வால்வ் டிசைனிங் ஏ கம்ப்யூட்டர் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லி நாம் சொல்கிறோம். பட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனை டீல்ஸ் வித் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் த டிரான்ஸ்பரண்ட் டு த ப்ரோக்ராமர். அதாவது இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், அந்த ஹார்ட்வேர் என்ன வேணால் இருக்கலாம், இன்புட் டிவைஸாக இருக்கலாம், அவுட்புட் டிவைஸாக இருக்கலாம், சிபியூவாக இருக்கலாம், ஸ்டோரேஜ் டிவைஸ் என்ன வேணால் இருக்கலாம், அது எல்லாமே என்ன வரும்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டிவைசஸ். இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் த ப்ரோக்ராமர், இதை தான் என்ன சொல்கிறேன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். இப்போ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கும் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கும் ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பேசிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். இந்த சிபியு இஸ் த மேஜர் காம்போனன்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். இந்த சிபியுங்கிறது ஒரு மேஜர் காம்போனன்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் வில் பெர்ஃபார்ம் ஆல் டாஸ்க். ஏன்னா இந்த சிபியு தான் எல்லா டாஸ்கையும் பண்ணது, சரிங்களா? ஒரு அடிஷனாக இருக்கட்டும், ஒரு சப்டாக்ஷன், ஒரு மல்டிப்ளிகேஷன், என்ன ஒரு டேட்டாஸை என்ன ஒரு ப்ராசஸுக்குமே பேசிக்காக பண்ணுறதுக்கு சிபியு தேவைப்படுது. திஸ் இஸ் ரியலைஸ்டு பை த மைக்ரோ ப்ராசஸர் விச் இன்டகிரேட்டட் சர்க்யூட். இந்த மைக்ரோ ப்ராசஸர் எதை வச்சு டெவலப் பண்ணியிருப்பாங்க? ஐசி மீன் இன்டகிரேட்டட் சர்க்யூட்டை வச்சு. இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்டுங்கிறது ஒன் ஆஃப் த சிப்பு தான், சரிங்களா? இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட் நம்மளுக்கு எப்போ எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா தேர்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனோட இன்புட்ஸ் பாருங்களேன், 0s 1 காம்பினேஷனை பேஸ் பண்ணி இருக்குது. ப்ரீவியஸ்லி கிளாஸஸில் நம்ம படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு சாப்டரில் செகண்ட் சாப்டரில் நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கிறோம், சரிங்களா? இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான். இந்த மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த என்னது ஒரு சர்க்யூட்டு தான். இது ஒரு சிப்பு மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்மால் சிப், மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால், ப்ராசஸர் ஒன் ஆஃப் த ப்ராசஸர். இது இந்த கீழே பாருங்கள் அந்த டயக்ராம் இருக்குது, இதுதான் மைக்ரோ ப்ராசஸருக்கான டயக்ராம். அந்த சர்க்யூட் இப்படி தான் இருக்கும். இது ட்ரில்லியன் ஆஃப் டிரான்சிஸ்டர் இவ்வளோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த பேசிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரில் இது ஐசியை பேஸ் பண்ணி தான் சிப். ஐசி எந்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா தேர்டு ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? தேர்டு ஜென்ரேஷனில் தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர் நுண் செயலின்னு சொல்லுவோம் தமிழில். இது டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ்டு இன் ஏர்லி 1970s. இந்த மைக்ரோ ப்ராசஸர் எப்போ எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1970s இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர் 4004
வாஸ் டெவலப்டு பை இன்டெல் ஐஎன்சி. அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் பர்பஸ்க்காக தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து எப்போ டெவலப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எப்போன்னா 1970 இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து 4004 தான் ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸராக இருக்குது. சரிங்களா, இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா இன்டெல் ஐஎன்சிங்கிற அந்த நிறுவனம் தான் என்ன பண்ணிக்கிறாங்க, டெவலப் பண்ணிக்கிறாங்க. த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் எ ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிகான் சிப். அதில் பாருங்கள், இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு ப்ரோக்ராமபிள் தான், ப்ரோக்ராம் கோடிங் தான் இது. இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கும் கோடிங்லாம் இருக்குது. சரிங்களா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு கோடிங்ஸ் இருக்குது. அந்த மல்டி பர்பஸ் சிலிகான் சிப்பு தான் அந்த மேலே அட்டாச் பண்ணியிருக்கும். இட் அக்செப்ட்ஸ் இன்புட் எ பைனரி டேட்டா அண்ட் ஆஃப்டர் ப்ராசஸிங் இட் ப்ரொவைட்ஸ் த அவுட்புட் டேட்டா அஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர்டு இன் த மெமரி. அதாவது இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன டேட்டாவை வந்து அக்செப்ட் பண்ணால் 0s 1 அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். எங்கே ஸ்டோர் பண்ணால் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பிளாக் டயக்ராம் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம். இல்லை பேசிக் சிஸ்டம் பாருங்களேன், இன்புட்டு அவுட்புட்டு மெமரி. இந்த இன்புட் அவுட்புட் மெமரி இந்த 3 காம்பனன்ட்ஸும் எதோட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரோட கனெக்ட் பண்ணியிருக்குது. இது நார்மலாக நம்ம பேசிக் காம்பனன்ட்ஸ் கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் மாதிரி தான். அந்த இன்புட்டாக இருக்கட்டும், மெமரிங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ண, ஒன்று மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இந்த CPU தான் இங்கே மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்கிறோம். இப்போ ஏன்னா CPU வந்து என்னது ஒன் ஆஃப் த பார்ட் தான் மைக்ரோ ப்ராசஸர். இந்த மைக்ரோ ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட் ALU அண்டு நெக்ஸ்ட்டு இன்டர்னல் மெமரி. சரிங்களா, இந்த 3 பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும், இந்த CPU இருக்கும். இந்த மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் CPU மாதிரி தான் இன்புட்டாக இருக்கட்டும் அவுட்புட்டு மெமரி இந்த எல்லா காம்பனன்ட்ஸும் எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா மைக்ரோ ப்ராசஸரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஹேஸ் மேட் ஆஃப் எ 3 மெயின் பார்ட்ஸ். என்னென்ன 3 மெயின் பார்ட்ஸ்? தே ஆர் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ரிஜிஸ்டர்ஸ் மீன் இன்டர்னல் மெமரி. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டாக பேசிக், அதாவது டு பெர்ஃபார்ம் arithmetic and logical instruction based and computer instruction. அதாவது இந்த arithmetic logic யூனிட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன பண்ணணும்னா இது வந்து நார்மல் arithmetical and logical ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்குறோம், திரும்ப வந்து என்ன அந்த ALU அந்த செகண்டரி மெமரி இன்டர்னல் மெமரி அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இதில் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் மெமரியில் ஸ்டோர் ஆகுது அண்ட் அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த கண்ட்ரோல் மெமரி என்ன பண்ணுன்னா டு கண்ட்ரோல் த ஓவரால் ஆப்பரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் த்ரோக் சிஸ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் முக்கியமாக ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும், இந்த கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டரோட ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கண்ட்ரோல் யூனிட் வந்து யூஸஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர்ஸ் மீன் இன்டர்னல் மெமரி. தே ஆர் யூஸ்டு டு ஹோல்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸர். அதாவது இந்த ரிஜிஸ்டரோட முக்கியமான ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ்டு டு ஹோல்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஹோல்ட்னா என்னது, ஸ்டாப் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸர். அதாவது இந்த ப்ராசஸர் டேட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணதை ரிஜிஸ்டர் பண்ணும் இன்டர்னல் மெமரியில். அண்ட் நெக்ஸ்ட்டு த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் த மெமரி யூனிட்ஸ் அண்ட் த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் யூஸிங் சிஸ்டம் பஸ். அதாவது இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து எதை பேஸில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெமரி யூனிட். அந்த மெமரி இப்போ 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று மெமரி பார்ட், மெமரி வந்து ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரின்னு சொல்லி 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். செகண்ட் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட். இன்புட் கொடுக்கறதுக்கு இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு அவுட்புட் டிவைசஸ். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோவை 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று ALU அண்ட் ரிஜிஸ்டர் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். அப்போது இதில் இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் மெமரி யூனிட் அண்டு இந்த இன்புட் அவுட்புட் யூனிட் சிஸ்டம் பஸ். அதாவது அந்த மெமரி யூனிட்டுக்கும் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்டுக்கும் எப்படி கம்யூனிகேட் பண்ணால் அது சிஸ்டம் பஸ். அந்த சிஸ்டம் பஸ் தான் சைடில் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். அதாவது மைக்ரோ ப்ராசஸரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மைக்ரோ ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் த ஃபாலோயிங் கேரக்டர். முக்கியமாக 3 மெயின் காம்பனன்ட்ஸ் 3 மாதிரி இங்கே மெயின் கேரக்டர்ஸ். சரிங்களா, மைக்ரோ ப்ராசஸருக்கு 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி 3 கேரக்டர்ஸ். சரிங்களா, 3 காம்பனன்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் 3 கேரக்டர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா, இதில் வந்து என்னென்னா கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்டு வேர்டு சைஸ் சொல்லி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். கிளாக் ஸ்பீடு அதாவது ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸர். கிளாக் ஸ்பீட்னா என்னது, கடிகார நேரம்னு சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து அந்த ப்ராசஸர் வந்து எந்த ஸ்பீடில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறது. இந்த எவ்ரி மைக்ரோ ப்ராசஸர் ஹேஸ் அன் இன்டர்னல் கிளாக்
clock that regulate the speed at which it executes instruction. அதாவது இந்த கிளாக் ஸ்பீட் மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மெகாஹெர்ட்ஸ் அண்ட் ஜிகாஹெர்ட்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. த ஸ்பீட் அட் விச் த மைக்ரோ ப்ராசர் எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு த கிளாக் ஸ்பீட். இந்த என்னது அந்த மைக்ரோ ப்ராசர் எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்பீடு தான் கிளாக் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. 1 மெகாஹெர்ட்ஸ் வந்து 1 மில்லியன் சைக்கிள் பர் செகண்ட். அதே மாதிரி 1 ஜிகாஹெர்ட்ஸுங்கிறது 1 பில்லியன் சைக்கிள் பர் செகண்டுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. கிளாக் ஸ்பீடுங்கிறது என்னது ஒரு மைக்ரோ ப்ராசஸரில் உள்ள அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் எக்ஸிக்யூட் ஆகுது அந்த ஸ்பீடு தான் கிளாக் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. அதாவது கடிகார நேரம்னு சொல்லுவாங்க. இந்த கடிகார நேரத்தை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று மெகாஹெர்ட்ஸ் அண்ட் ஜிகாஹெர்ட்ஸ். த நம்பர் ஆஃப் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் த ப்ராசஸர் ஹேண்ட் பெர்ஃபார்ம் த எவ்ரி செகண்ட். சரிங்களா? சின்ஸ் த மாடர்ன் ப்ராசஸர் ஹேண்ட் பெர்ஃபார்மிங் பில்லியன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர் செகண்ட். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்டுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது திஸ் நம்பர் இன் ஹவு மெனி இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் த ப்ராசஸர் ஹேண்ட் பெர்ஃபார்ம் எவ்ரி செகண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு த மாடர்ன் ப்ராசஸர் ஹேண்ட் பெர்ஃபார்ம் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். அதாவது ஒரு பர் செகண்டுக்கு அந்த ப்ராசஸர் பில்லியன் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து என்ன ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த கிளாக் ஸ்பீடுங்கிறது என்னென்னா முக்கியமாக அது என்னது அந்த நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அதான் கிளாக் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் மீன் நம்ம கொடுக்கக்கூடிய கோடிங்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இந்த கமாண்ட் விச் இஸ் கிவன் டு எ கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் அண்ட் ஆப்பரேஷன் ஆன் டேட்டா இஸ் கால்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஒரு ப்ரோக்ராம் எழுதலை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே என்னது இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? அப்போது நம்ம நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் ஒரு மார்க்ஷீட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஃப்ரேம் நம்பர் ஒரு பாலின்ட்ரோம் கண்டுபிடிக்கிறதுக்கு எழுதக்கூடிய ஒவ்வொரு லைன்ஸுமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். பேசிக் செட் ஆஃப் மிஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் டிசைன் டு எக்ஸிக்யூட் த கால்ட் அஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதை நம்ம எழுதக்கூடிய கோடிங்ஸை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்ல அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? தான் செர்ச் மெமரி 801 செர்ச் மெமரி 802 ஹோல்டு சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் வேர்டு சைஸ். சரிங்களா? தேர்டு ஒன் தெரிந்து வேர்டு சைஸ். The number of bits that can be processed by a processor is in a single instruction called its word size. அதாவது ஒரு வேர்டு சைஸ் மீன் the number of bits எவ்வளோ நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறோன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் பிட்ஸை வந்து ப்ராசஸ் ஆகுது அதுதான் என்ன சொல்கிறோன்னா வேர்டு சைஸ் சொல்கிறோம். சரிங்களா? அதாவது ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனை உள்ள நம்பர்ஸ் ஆஃப் பிட்ஸ் தான் என்ன சொல்கிறோம் வேர்டு சைஸ்ன்னு சொல்கிறோம். இது 8 பிட்டாக இருக்கலாம், 16 பிட்டாக இருக்கலாம், 32 பிட்டாக இருக்கலாம் அண்டு 64 பிட்டாக இருக்கலாம். நார்மலாக ஒரு வேர்டு சைஸுங்கிறது 8 பிட் இருக்கணும். 8 பிட்ஸ் ஈக்குவல் டு 1 பைட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வேர்டு சைஸ் 8 பிட் மினிமம் 8 பிட் இருக்கணும். ஸோ 8 பிட் இருக்கலாம், 16 பிட்டாக இருக்கலாம், 32 பிட்டாக இருக்கலாம் அண்ட் 64 பிட்டாக இருக்கலாம். வேர்டு சைஸ் டிட்டர்மின்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேம் தட் கேன் பி ஆக்சஸ்ட் பை அ மைக்ரோ ப்ராசஸர் ஒன் அட் அ டைம் த டோட்டல் நம்பர் ஆஃப் பின்ஸ் தான் மைக்ரோ ப்ராசஸர். இப்போ 32 பிட் சிஸ்டம் அட்ரஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்போ 2 power 32 2ங்கிறது நம்ம நார்மலாக 2 power 32 வந்து 4GB. அதாவது 64 சிஸ்டமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா 2 power 64 அதாவது எத்தனை சிஸ்டமாக இருக்கோ அதை வந்து என்ன பண்ணணும் 2ஆல் பவர் எடுக்கணும். ஸோ 2 பிட் சிஸ்டம்னா 2 power 34GB வரும். அதாவது 64 பிட்னா 2 power 64 16 exabyte. அதாவது என்ன சொல்லுவோம் அதாவது 1798691884GBன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுதான் வேர்டு சைஸ் மீன் நான் என்ன சொன்னேன் நார்மலாக நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிட்டோட சைஸ் தான் என்னது வேர்டு சைஸ். ஓகேவா? தேங்க்ஸ்ப்பா.